ஒருபோது மறவாத உண்மை பிதாவிருக்க எனக்கு என்ன குறை மனமே. ஒருபோது மறவாத உண்மை பிதாவிருக்க எனக்கு என்ன குறை மனமே. ஆம் பிரியமானவர்களே, மறவாத ஏசப்பா நம்முடனே இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே இருக்கின்றேன், எதற்கும் கவலைப்படாதீர்கள் என்று. அப்படியாக என்னோடு இருக்கின்ற ஏசப்பா அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அவரிடத்தில் நாம் ஒப்படைக்க வேண்டியது, ஜெபம் பண்ணும் பொழுது உங்கள் சித்தம் மாத்திரம் நடத்துங்கள் ஏசப்பா என்று அவரிடத்திலே நாம் சொல்ல வேண்டும். என்னை நோக்கி பிதாவே பிதாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான், அப்பிதாவின் சித்தம் செய்கிறவன் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று ஏசப்பா சொல்லியிருக்கிறார். அதனால் சுய சித்தம் நம்மில் சாம்பலாக வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய சித்தம் நடக்கும். ஒரு சேரில் நாம் உட்காந்துருந்தோம்னா அந்த சேரில் காலி பண்ணி கொடுத்தா தான் இன்னொருத்தர் வந்து உட்கார முடியும். அதே போலத்தான் அவரிடத்திலே அவருடைய சித்தம் மாத்திரம் நடத்தும்படியாக நாம் எப்பொழுதும் ஜெபத்தில் இதை முன்பாக வைக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் bless you. ஆமென் ஆமென். இது எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆமென்.